ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ரெசிபி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கடாய் பன்னீர். இந்த கடாய் பன்னீர் செய்யறது ரொம்பவே ஈஸி. அஸ்யூஷுவலி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது ஒரு நார்த் இந்தியன் ஃபுட், பட் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லயுமே இப்போதைக்கு கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸான டிஷ். இந்த கடாய் பன்னீரை பொறுத்தளவில் ஒரு டொமேட்டோ பேஸ்ட் கிரேவியில் ஆனியன், கேப்சிகம் எல்லாம் சேர்த்துட்டு இந்தியன் ஸ்பைசஸோட திக்காட்டு ஒரு கிரேவியா ரெடி பண்ண எடுக்க போறோம். இதுல நிறைய இந்தியன் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கறனால இது ஒரு கம்ப்ளீட்லி ஹெல்த்தியான ஃபுட்டா தான் இருக்கு. இந்த கடாய் பன்னீர் ரொட்டி நானுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாய் பன்னீர் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு ஹாட்டான பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுமே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீரெல்லாம் சேர்க்க போகிறேன். லைட்டாக கோல்டன் கலரில் வரது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஒரு சைடு ஃப்ரை ஆனவுடனே நம்ம திருப்பி போட போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைடில் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ஸோ அதனால் திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா சைடுமே கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம பட்டர்லேருந்து எடுத்துடலாம். எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேன். இதோட 5 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு இஞ்சி, அடுத்ததாக நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 வெங்காயம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வரைக்கும் நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 தக்காளியை சேர்க்க போகிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுமே இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் ஆனதுமே நம்ம இதை மிக்சியில் போட்டு அடிச்செடுக்க போகிறோம். ஒரு பேஸ்டாட்டு நம்ம அடிச்செடுக்க போகிறோம். நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஒரு 5 பீஸ் முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்டாட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பேஸ்டாட்டு அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். இன்னொரு ஹாட்டான பேன் எடுத்துருக்கிறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேன். இதோட 2 பிரியாணி இலை, ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு மிளகா, லைட்டாக வதங்கட்டும். வதங்கினதுமே ஒரு வெங்காயத்தை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். இதுக்கு கூடவே அதே ஷேப்பில் ஒரு குடமிளகாயையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். 2 நிமிஷம் நல்லா ஜெண்டிலாக வதக்கி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இதோட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். காஷ்மீரி மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா நம்ம நார்மல் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். அது வரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட 1/2 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம பன்னீர் சேர்க்க போகிறோம். கிரேவியெல்லாம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரெல்லாம் இதோட சேர்த்துடலாம். எல்லா பன்னீரையும் சேர்த்தாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சம் திக்கான கிரேவியாட்டு வரணும். கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே ஃப்ரெஷ் க்ரீமை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது ஒரு நல்ல ரிச் லுக்கை கொடுக்கும். ஃபைனலாக ஃப்ளேவருக்காக கொஞ்சம் மல்லி தலைகளை கட் பண்ணி மேலே சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான், நம்ம கடாய் பன்னீர் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு.
இது ரொட்டி சப்பாத்தி நான்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பபாய். கீப் ஆன் வாட்சிங்.